இப்படி கிட்னி எல்லாம் இப்படி வித்தா நான் எப்படி எப்போ நான் ரோல்ஸ் ராய்ஸ் கார் வாங்குறது? என்னோட கார் விலை எவ்வளோ தெரியுமா? 14 கோடி ரூபாய். மொத்தம் நான் பண்ண ஆப்பரேஷன் 252 கோடி ரூபாய். காசு இல்லன்னா கடைசியில கிட்னிய விக்க வேண்டியதுதான். அப்படிங்கிற ஒரு ஸ்டேட்மெண்ட் அவர் சொல்லும்போது, எவ்வளோ ஒரு திமிரு பாருங்க. மக்களும் கக்க புக்கன்னு சிரிக்கிறாங்க. புரோக்கர் என்ன பண்ணிடுறான், 40, 50 லேக்ஸ் உங்கள்ட்ட சார்ஜ் பண்றானா, நான் தான் டோனர். நான் தான் குடுக்குறேன். என்கிட்ட 2, 3 லட்சம் ரூபா தான் வருது. எவ்வளோ 10% கூட அதில வரல. 2, 3 லேக்ஸ் வருதா? ஹாஸ்பிட்டலுக்கு ஒரு அமௌண்ட்டு, புரோக்கருக்கு ஒரு அமௌண்ட்டு. இது மாரி கிட்டத்தட்ட பல்லாயிரக்கணக்கான மக்களுக்கு இந்த கிட்னி டிரான்ஸ்பிளான்ட் நடந்திருக்கு. 10 ஆண்டுகளுக்கு முன்னாடி குடுத்தவனும் தனலட்சுமிக்கு தான். இப்போ குடுத்தவனும் தனலட்சுமிக்கு தான். சித்தாருக்கு தான். அப்படிங்கிற பட்சத்தில அவன் இப்படி தான் ரோல்ஸ் ராய்ஸ் கார் வாங்கியிருக்கான். இப்படி தான் காலேஜ் கட்டியிருக்கான். இல்ல இப்போ நீங்க சொல்றப்போ எனக்கு என்ன தோணுது, ஒரு இடத்துல ஒரு விஷயம் ஃபேமஸா ஒரு தொழில் நடக்குதுன்னா, பக்கத்து ஊருக்கு பரவும், அந்த ஸ்டேட்ல பரவும், பக்கத்து மாநிலங்கள்ல வருவாங்க. இது நீங்க சொல்ற மாரி வேரூன்றி போய் பல வருடங்களா நடக்கிறதுனால தான், வெளிநாடு வரைக்கும் இந்த பள்ளிப்பாளையத்துக்கு போனா பண்ணிக்கலாம்னு தெரிஞ்சு நீங்க சொன்ன வெள்ளைக்காரன் வந்து பண்ணிட்டு போறான் இது. அந்த அளவுக்கு எக்ஸ்பேண்ட் பண்ணிட்டான் தொழில. வணக்கம் வருண் டாக்ஸ் நேயர்களே. கிணத்த காணும் அப்படிங்கிற மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா, பல பேருக்கு வந்து கிட்னியை காணுமா, அதாவது காணும் அப்படின்னா தூங்கிட்டு இருக்க போய் யாரும் திருடி போல. ஆர்கன் டொனேஷன் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா முறைப்படுத்தப்பட்டிருக்கு. ஏன்னா ஆர்கன்ஸ் அப்படிங்கிறது வந்து நம்ம பிறக்கிறப்போ நம்மளுக்குள்ளே இருக்குது அப்படிங்கிறத தாண்டி வந்து இன்னும் முழுக்க முழுக்க வந்து மருத்துவத்துறையில் ஆர்கன் இல்லாமல் அதற்கு ஏதாவது ஆல்டர்னேட்டிவாக மெஷினரியாக வந்து பார்த்திங்கன்னா பொருத்தக்கூடிய விஷயங்களுக்கு இப்போ தான் ஆராய்ச்சி நடந்துருக்கு. அதனால மனிதனோட ஆர்கன்ஸ்க்கு இன்றைக்கி வரைக்கும் டிமாண்ட் இருந்துகிட்டே தான் இருக்குது. ஸோ இந்தியாவில் பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா இப்போ கிட்னி டிரான்ஸ்பிளான்ட் இருக்குது. யாராவது ஒருத்தர் கிட்னி நம்ம தானம் பண்ணணும், இல்லை நம்மளுக்கே கிட்னி போயிடுச்சு, வேறு யாராவது கிட்னியை வந்து நம்ம கிளைம் பண்ணுறோம், கேட்குறோம், ரிக்வஸ்ட் பண்ணுறோம் அப்படின்னா அதுக்கு ஒரு ப்ரொசீஜர் இருக்குது. நீங்கள் வந்து முன்பதிவு பண்ணி வச்சிங்கன்னா யார் எப்போ முன்பதிவு பண்ணாங்களோ அதன்படி தான் வந்து பார்த்திங்கன்னா வகை வகையாக வந்து அது அந்த வரிசையில் வந்து வழங்கப்படும். ஆனால் நம்ம தமிழ்நாட்டில் வந்து இந்த முறையை வந்து துஷ்பிரயோகம் செஞ்சது மட்டும் இல்லாமல் பார்த்திங்கன்னா பல ஏழைகளை ஏமாற்றி அவங்களுடைய கிட்னியை வந்து குறைந்த காசுக்கு வந்து ஏமாற்றி ஒரு நிறுவனம் பெரிய ஒரு ராக்கெட்டே வந்து பண்ணிட்டு இருந்திருக்கு. இந்த ஹாஸ்பிட்டலில் நடந்த விஷயம் வந்து வெளியே வந்ததே தவிர்த்து யாருமே இதை பற்றி தொடர்ந்து பேசவே இல்லை. அதனால் இன்றைக்கி அதை குறித்து வந்து கேள்விகள் கேட்டு நிறைய பதில்களை பெறப்போகிறோம். வழக்கறிஞர் நெல்சன் அவர்கள்கிட்ட. வணக்கம், வெல்கம் பேக் டு வருண் டாக்ஸ். நல்ல விஷயங்கள்லாம் பண்ணிகிட்டு இருக்கீங்க. நிறைய இடங்களில் வந்து பார்த்தீங்கன்னா அரசாங்கத்தில் நடக்கக்கூடிய குறைகள் தவறுகள்லாம் பற்றி பேசிகிட்டு இருக்கீங்க. நல்ல விஷயமா இருந்தால் பாராட்டுறீங்க, தப்பாக இருந்தால் அதை குறைன்னு சொல்லி சுட்டி காட்டுறீங்க. அந்த வகையில் இந்த கிட்னி திருட்டு அப்படின்னு சொல்லக்கூடாதான், கிட்னி முறைகேடு அப்படின்னு சொல்லணும்னு சொல்லிட்டு ரொம்ப மரியாதையாக இதை பற்றி பேசணும்னு சொல்லியிருக்காங்க. ஸோ நம்ம மரியாதையாகவே இதை பற்றி நான் உங்ககிட்ட கேட்குறேன். இந்த கிட்னி சோ கால்ட் முறைகேடு அதோட பின்னணி எங்கேருந்து ஸ்டார்ட் ஆகுது, எப்போ வெளில வருது, யார் இதை பண்ணா அது சொல்லுங்கள். ஆக்சுவலாக ஆரம்பத்துலேருந்து போயிடலாம். 2 ஹாஸ்பிட்டல், தனலட்சுமி ஸ்ரீனிவாஸ் ஹாஸ்பிட்டல், 2வது வந்து சித்தார் ஹாஸ்பிட்டல். ஒன்று வந்து திருச்சியில் இருக்குது சித்தார் ஹாஸ்பிட்டல். ஆரம்பத்துலேருந்து லாஸ்ட் வரைக்கும் பள்ளிப்பாளையம் தான் இதுக்கான நாமக்கல் மாவட்டம். அந்த மாவட்டத்தில் எந்த தொழில் வந்து மக்கள் அதிகமாக பண்ணுறாங்கன்னா நெசவு தொழில். ஆமாம், அதிகம். ஆமாம், லைக் வந்து ஒரு குடும்பம் இருக்குது. இப்போ நான், நீங்கள், அம்மா அப்பா இருக்கோன்னு வைங்களேன். நம்ம ஸ்கூல் போயிட்டு வரோம் அப்படின்னா அம்மா அப்பா அந்த தொழில் செய்வாங்க. வந்ததுக்கப்புறம் நம்மளும் அவங்களுக்கு உதவியாக இருப்போம். இதுதான் அந்த ஊரில் ஒட்டுமொத்த குடும்பம், அதாவது மெஜாரிட்டி ஆஃப் த ஃபேமிலிஸில் வந்து நடந்துட்டு இருந்த ஒரு வழக்கம். சரி. அப்படிங்கிற பட்சத்தில் ஒரு வாரத்துக்கு ஒரு சேலை, ஒரு மாதத்துக்கு ஒரு 4-5 சேலை செஞ்சால் தான் ஒரு குடும்பத்துக்கு ஒரு 10,000லேருந்து 15,000 ரூபாய் அதிகபட்சம் வருமானம் வரும். இதுவே அதிகபட்சம் தான். இதுவும் அது அதிகபட்சம். அதாவது நான் சொல்கிறது ஒருத்தங்களோட உழைப்பு கிடையாது, 4 பேர் 3 பேரோட உழைப்பு, மொத்த குடும்பத்தோட உழைப்பு. இவங்களுக்கு ஏதாச்சும் கஷ்டம் அப்படிங்கிற வரும்போது இப்போ வட்டிக்கு வாங்குறது, கடன் வாங்குறது, ஏதாவது ஒரு சிச்சுவேஷன் வரும். ஏதோ அந்த மக்களுக்கு பெரிய இதை தாண்டி எதுவும் தெரியாதனால வட்டிக்கு வாங்குற இந்த சிச்சுவேஷனில் தள்ளப்படுறாங்க. அப்போது உங்கள் கண்ணுக்கு முன்னாடி ஒன்று தெரியுது. ஒரு புரோக்கர் வரான். அவன் என்ன சொல்கிறான், உங்கள் கிட்னியை கொடுத்துட்டா உங்கள் கடன்லாம் அடைச்சிடலாம், ஆசையை காட்டுறான். ஆமாம், ஆசையை காட்டுறான். அப்போது வறுமை, நம்மக்கிட்ட பணம் இல்லை அப்படிங்கிற சிச்சுவேஷன் வருது. என்ன பண்ணலான்ங்கிற ஒரு வரும்போது வீட்டில் புள்ள ஹாஸ்பிட்டலில் இருப்பான், பொண்டாட்டி ஹாஸ்பிட்டலில் இருப்பாங்க. அந்த ரொம்ப வறுமையில் தள்ளப்பட்ட டைமில் பணம், சரி கிட்னி 2 கிட்னி இருக்குது, ஒன்று எடுத்துட்டா இன்னொன்று வேலை செஞ்சிடும், நம்ம உடம்புக்கு எந்த கெடுதலும் இல்லை அப்படிங்கிற ஒரு ஆசையை காட்டுறான். ஆசையை காட்டும்போது எவ்வளோ கிடைக்கும்னு பார்க்கும்போது 10 லட்ச ரூபா கிடைக்கும் அப்படிங்கிறது வந்து அதையும் ஸ்டேட்மெண்ட்டாக சொல்கிறான். 10 லட்ச ரூபா கிடச்சிட்டுனா சரி ஓகே, நம்ம குடும்ப பிரச்சனை முடிஞ்சிடும் அப்படிங்கிற ஒரு இது வருது. அந்த மக்களுக்கு தெரியாது, அதை பற்றி எதுவும் தெரில. சரிங்கிற பட்சத்தில் ஃபஸ்ட்டு தனலட்சுமி ஸ்ரீனிவாஸ் ஹாஸ்பிட்டலில் உள்ளே வராங்க. அதாவது என்னென்னா, நீங்கள் சொன்ன மாதிரி இது முறைகேடு கிடையாது. இதில் அதாவது என்னென்னா, என்னோடய கிட்னியை நான் என்னோட இரத்த சொந்தங்களுக்கு, என்னோட தம்பிக்கோ, அண்ணனுக்கோ, அம்மாவுக்கோ, அப்பாவுக்கோ, என் சிப்ளிங்ஸ் இந்த மாதிரிப்பட்ட சொந்தங்களுக்கு நான் என்னோட மனசார நான் கொடுக்கலாம்.
அது வந்து சட்டப்படி முன் வரலாம், நானே முன் முன் வரலாம். வந்து கொடுக்கலாம். எந்த ஒரு சட்டமும் அதை தடுக்கல. நம்ம கொடுக்கலாம். தோட்டான்னு சொல்லிட்டு ஒரு சட்டம் இருக்குது. சரி. அதாவது என்னென்னா 1994 வந்து இந்த சட்டத்தை கொண்டு வந்தாங்க. ஓகே. அதாவது என்னென்னா டிரான்ஸ்பிளான்ட் ஆஃப் ஹியூமன் ஆர்கன்ஸ் அண்ட் டிஷ்யூஸ், நம்ம உடம்புல இருக்கிற ஒவ்வொரு ஆர்கன்ஸ் அண்ட் டிஷ்யூஸ் எந்த இயர்? 1994 வந்து இந்த 94 சட்டத்தை கொண்டு வராங்க. ஆக்சுவலாக என்னென்னா இந்த இந்த சட்டம் வந்து என்ன சொல்ல வருதுன்னா, ஒருத்தவங்க வந்து நம்மளுடைய உறுப்புகளை கமர்ஷியல் ஆக்கக்கூடாது, பணத்துக்காக விற்கக்கூடாது அப்படிங்கிற வந்து சொல்ல வரக்கூடிய இந்த சட்டம். அப்போ ஆட்டோமேட்டிக்காகவே இந்த சட்டத்தில் வந்து என்னென்னா, அவன் புரோக்கர் முதல்ல என்ன பண்ணிடுறான், ஆசையை தூண்டுறான். காசு இவ்வளோ கிடைச்சிரும் லம்பா. அப்போது கிட்னி விற்கிறது முதல் குற்றம். ஐ மீன் தெரியாதவங்களுக்கு கொடுக்குறது ஒரு முதல் குற்றம். ரெண்டாவது ஆசையை தூண்டுறான்ல, ஆசையை தூண்டி அதிலே சீட்டிங்கில் வந்துடுது. அதில் எப்படி சீட்டிங் வருதுன்னு நான் சொல்கிறேன். ஹாஸ்பிட்டலில் அந்த ஆப்ரேஷன் நடக்குது. ஆப்ரேஷன் நடக்கும்போது 10 லட்ச ரூபா பேசின இடத்துல இவங்க கையில் போய் சேர்ற அமௌண்ட் எவ்வளோனா 2லேருந்து 3 லட்சம் ரூபா தான். என்னங்க சொல்கிறீங்க? அவ்வளோதான். 10 எங்கே இருக்குது, 2-3 லட்ச ரூபா எங்கே இருக்குது? அதாவது கிட்டத்தட்ட 50% கூட வரல. இல்லை நெல்சன், நான் என்ன சொல்கிறேன், இது பண்ணுறது தப்பு தான், நான் ஒத்துக்கிறேன். ஆனால் ஒரு நடைமுறையில் ஒரு 10 லட்ச ரூபா கொடுக்குறேன்னு சொன்னோன்னா ஒரு 8 லட்ச ரூபா 7 லட்ச ரூபா கொடுத்து மீதி 2-3 லட்ச ரூபா ஏமாற்றுவாங்கன்ற மாதிரி இருக்கும். இதில் கஷ்டம் என்ன தெரியுமா? இப்போ நான் தான் அந்த பேஷண்ட்டுன்னு நாங்கள் எடுத்துப்போம். என் வீட்டில் அவ்வளோ கஷ்டம் இருக்குது. அப்போ நான் என்ன பண்ணுறேன், சரி ஓகே 10 லட்ச ரூபா கிடச்சிரும், ஏதோ ஒன்று குடும்பத்தோட பிரச்சனை எல்லாம் தீர்த்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் பிளான் பண்ணிட்டு கிட்னியை கொடுக்கலான்னு பிளான் பண்ணிட்டேன். அவனுக்கு என்ன பண்ணிடுறாங்க இந்த புரோக்கர்ஸு, நம்மக்கிட்டேருந்து நம்மளுக்கு வெறும் 2 லட்சம் 3 லட்சத்தை கொடுத்து வாயை அடைச்சிட்டு, ஏன்னா நம்மளால் அடுத்து வாய்ஸ் ஓவர் பண்ண முடியாது, ஸ்டேஷனில் கம்ப்ளைண்ட் கொடுக்க முடியாது, நம்மளை அதை பேச முடியாது, எதுவுமே பண்ண முடியாது. ஏன்னா கம்ப்ளைண்ட் கொடுத்தா நீ ஏன் கொடுத்த, ஆல்ரெடி அதில் சட்ட ரீதியாக நம்ம தவறே நம்ம மேலே வந்துடுது. அப்படிங்கிற பட்சத்தில் என்னால் கேள்வி கேட்க முடியாது. அவங்களால எந்த ஒரு சுச்சுவேஷனில் டிமாண்ட் பண்ண முடியாத தள்ளப்படும் போது புரோக்கர் தப்பிச்சிடுறான். புரியுதா? ஹாஸ்பிட்டல் தப்பிச்சிடுறான். அப்படிங்கிற ஒரு சினாரியோ கிரியேட் ஆகும்போது என்னால் எங்கேயுமே போக முடியாது. 2 லட்சம் 3 லட்சம் கிடச்சி ஒரு கிட்னி போயிடுச்சு. இதுக்கு அடுத்தது தொடர்ந்து உங்களோட உடம்புடைய நடைமுறைகளை நீங்கள் கவனிச்சுட்டே வரணும். ஹாஸ்பிட்டல் செக்கப்ஸில் இருக்கணும். அதை அவங்க ஃபாலோ பண்ணுறது கிடையாது. ஃபஸ்ட்டு விஷயத்தில் ஆசையை தூண்டப்பட்டு முறைகேடு நடக்குதா, அவர் சுகாதாரத்துறை அமைச்சர் சொன்ன மாதிரி அது முறைகேடுன்னே வச்சுக்கோங்களேன். அந்த இடத்துல சீட்டிங் உள்ளே வந்துடுது. பணம் வழங்கப்படவில்லை, அவங்களுக்கு சொல்லப்பட்ட பணம். இது நான் சொல்லலை, மக்களே சொல்லிட்டாங்க. 2 லட்சம் ஒருத்தவங்க வந்து 50,000த்துக்கு கொடுத்தேன், பல வருஷத்துக்கு முன்னாடி 50,000த்துக்கு கொடுத்தேன், 1 லட்சத்துக்கு கொடுத்தேன் அப்படின்னு. அப்போ இன்றைக்கி அவங்களுடைய நிலைமையை பாருங்களேன். என்னால் வேலை செய்ய முடியல, எதுவும் பண்ண முடியல, குடும்பத்துக்கு உழைக்க முடியல, வீட்டிலே உட்காந்துட்ருக்கேன் அப்படிங்கிறது. அப்படி ஒரு சினாரியோ ஸ்டார்ட் ஆகுதா, அந்த டைமில் தான் தனலக்ஷ்மி ஹாஸ்பிட்டல் வந்து மாட்டுறாங்க. கிட்டத்தட்ட பல பேரோட, அதாவது அதை அப்படி விட்டுலாம், அப்படியே என்ன பண்ணிடலாம், இந்த புரோக்கர் உள்ள வராங்கல்ல, அந்த புரோக்கர் மெயினான ஆள் யாருன்னா ஆனந்தன். நம்ம ஏன் திமுகவை குறை சொல்கிறோன்னா, அந்த நபர் வந்து அந்த இன்ஃப்ளூயன்ஸ் யூஸ் பண்ணி தான் இங்கே உள்ளே வராங்க. அதாவது திமுக கட்சியில் அவர் இருக்கக்கூடிய இன்ஃப்ளூயன்ஸ் யூஸ் பண்ணி தான் உள்ளே புரோக்கராக வராரு. ஏன்னா என்ன யாரும் கேள்வி கேட்க முடியாது அப்படிங்கிறதுனால தனலக்ஷ்மி ஹாஸ்பிட்டல் வராங்க. தனலட்சுமி ஹாஸ்பிட்டல் ஓனர் யாருன்னா திமுகவோட எம்எல்ஏ மணச்சநல்லூர் தொகுதியோட எம்எல்ஏ தான் தனலட்சுமி ஹாஸ்பிட்டலோட ஓனர். அதாவது பெரம்பலூர் திருச்சி பக்கம் வந்து பார்த்தீங்கன்னா இவங்க அந்த காலேஜ் ஹாஸ்பிட்டல் மட்டும் இல்லாமல் ஒரு பெரிய செல்வந்தர், ரொம்ப இன்ஃப்ளூயன்ஷியலான ஆள். உண்மையிலே அவங்களோட அப்பாவோட ஸ்பீச்லாம் நான் இன்ஸ்பயர் ஆகி பார்த்துருக்கேன். ரொம்ப எளிமையான மனுஷன், எவ்வளோ கஷ்டப்பட்டு ஏதோ ஒரு ரெட்டியார்ல அவர் பேர் வந்திருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துருக்கேன். அப்புறம் தான் கிட்னி திருடி தான்டா, அதாவது ஒரு ஸ்பீச்சில் ஒருத்தர் அவர் பையன் பேசுகிறாங்க, இப்போ சமீபத்தில் வந்த ஒரு பேச்சு, மக்கள்லாம் இருக்காங்க, பெருமையாக சொல்கிறாரு, இப்படி கிட்னி எல்லாம் இப்படி விற்றா நான் எப்படி எப்போ நான் ரோல்ஸ் ராய்ஸ் கார் வாங்குறது, என்னோட கார் விலை எவ்வளோ தெரியுமா, 14 கோடி ரூபாய், மொத்தம் நான் பண்ண ஆப்ரேஷன் 252 கோடி ரூபாய், காசு இல்லைன்னா கடைசியில் கிட்னியை விற்க வேண்டியதா அப்படிங்கிற ஒரு ஸ்டேட்மெண்ட் அவர் சொல்லும்போது எவ்வளோ ஒரு திமிரு பாருங்க. மக்களும் கக்கபுக்குன்னு சிரிக்கிறாங்க கூட உட்காந்துட்டு, இழந்தவங்க உட்காந்து சிரிச்சிட்டு இருக்கான். இப்போ பணம் எவ்வளோ வறுமையில் இருக்குது, இவரை நம்பி எவ்வளோ டிபெண்ட் ஆகியிருக்காங்க, எதையும் கொடுக்கறதுக்கு தயாராக்காங்க, தன்னோட உடல் உறுப்புகளையும், வறுமை. அப்போ இந்த மாதிரி ஊருக்குள்ளே ஒருத்தரை நம்பி இருப்பாங்க, இவர்கிட்ட போனால் நம்ம பிரச்சனை தீர்ந்துரும். அப்போ அவன் கிட்னியை உருவிட்டு விடுவாங்கிறது மக்களுக்கு தெரில. இல்லைங்க, உங்கள் மேலே குற்றச்சாட்டு படுறதுனாலே நீங்கள் வந்து தவறு செஞ்சவர் அப்படின்னு ஆயிடாது. அது வந்து விசாரணைக்கு அப்புறம் தான் வந்து உறுதியாகும். விசாரணை ஆயிடுச்சு. இல்லை, இவங்களோட மனநிலை பாருங்கள். அதை பற்றி அட்ரஸ் பண்ணுறப்போ ஒன்று சீரியஸாக பேசணும், இல்லை கடந்து போயிடணும் பேசாமல். அது பேசுகிறதே ஒரு ஆதிக்க துணியில் திமிரா. ஆதிக்கம்னா எப்படின்னா, ஆணவத்தில் நான் எப்படி அப்போ ரோல்ஸ் ரைஸ் கார் வாங்குறது, நீ ரோல்ஸ் ரைஸ் கார் வாங்குறது என் கிட்னி தான் கிடச்சிதா? ஏங்க ஓப்பனாக கொலோகேஷன் என்ன ஒன்றும் பிடுங்க முடியாது அப்படின்றத வச்சு காமெடி பண்ணுறாப்புல, அவ்வளோதான். வேணா பாருங்க, அண்ணா நகரில் ஒரு பையன் அதை ஏற்றி கொண்டான். ஆமாம், இந்த பெயில் மூவ் பண்ணியிருக்காங்களாமே அவனுக்கு, ஏற்றி கொண்டான், கார் ஏற்றி ரேஞ்ச் ரோவர் காரில். இப்போ என்னாச்சு, யார் பேசுனா முடிஞ்சுது,
அவங்களோட இன்ஃப்ளூயன்ஸ் அந்த அளவுக்கு ஆணவத்தில் இருக்காங்க, ஆடுறாங்க, மக்கள் தெரியல. அதாவது என்னன்னா, அந்த ஹாஸ்பிட்டலோட டிரான்ஸ்பிளான்ட்டுக்கான லைசன்ஸ் இருக்கு. சரி. அதை வந்து டெம்பரரியா இப்போ வந்து கேன்சல் பண்ணியிருக்காங்க. பெர்மனெண்ட்டாக கேன்சல் பண்ணுறதுக்கான ஸ்டெப்ஸை தான் அடுத்து எடுக்க போகிறாங்க. இப்போ என்ன வருதுன்னா, இந்த தனலட்சுமி ஹாஸ்பிட்டல் இவனை உள்ளே வந்துடுறான்னா, ஆமா. அது ஓப்பனாகவே அந்த ஹாஸ்பிட்டல் ஓனர் வந்து டிஸ்க்ளோஸ் பண்ணிட்டாரா, சொல்லிட்டாரா, ஆமாம் எடுத்திருக்கோம், அதை வந்து நாங்கள் அப்போ எப்போ ரோல்ஸ் ராய்ஸ் கார் சொல்லிட்டாரா, இந்த கடைசி பாதிக்கப்பட்ட மக்கள்னா இந்த மக்கள் தான். இதில் எதில் முறைகேடு, அடுத்த முறைகேடு எதில் வருதுன்னு நம்ம பார்க்கலாம். சரி. இப்போ நான் கிட்னி வச்சிருக்கேன், நீங்கள் தான் வந்து கிட்னி நீட்ஃபுல்லான பர்சன். ஓகே. நான் டோனர். நீங்கள் டோனர், எனக்கு தான் கிட்னி பாதிக்கப்பட்டிருக்கு, எனக்கு டிரான்ஸ்பிளான்ட் தேவை. நீங்கள் அந்த பகுதியில் இருக்கீங்க, ஃபர்ஸ்ட் சினாரியோ. அப்போது உங்ககிட்ட அந்த புரோக்கர் என்ன பண்ணுறான், 40 லட்சம் 50 லட்சம் ரூபான்னு சொல்கிறான் டிமாண்டு. ஏன்னா அதில் ஒரு லிஸ்ட் இருக்குது. சரி, இப்போ நான் இந்த மாதிரி எனக்கு தேவைப்படுது, நான் வரேன் அப்படின்னாலே தைரியமாக வந்து கேட்குறேன்னா, நான் எவ்வளோ காசு வேணால் செலவு பண்ணுறதுக்கு ரெடியாக ஆகிடுறேன் அந்த மைண்ட் செட்டில். அதனால தான் புரோக்கர் என்கிட்ட வந்து நீங்கள் சொன்ன மாதிரி 50 to 40 lakhs வரைக்கும் கேட்குறான். சரி. அப்போ என்ன ஆகுதுன்னா, புரோக்கர் என்ன பண்ணிடுறான், 40-50 lakhs உங்கள்ட்ட சார்ஜ் பண்ணுறான்னா, நான் தான் டோனர், நான் தான் கொடுக்குறேன், என்கிட்ட 2-3 லட்சம் ரூபா தான் வருது, எவ்வளோ 10% கூட அதில் வரல, 2-3 lakhs வருதா. ஹாஸ்பிட்டலுக்கு ஒரு அமௌண்ட்டு, புரோக்கருக்கு ஒரு அமௌண்ட்டு. இது மாதிரி கிட்டத்தட்ட பல்லாயிரக்கணக்கான மக்களுக்கு இந்த கிட்னி டிரான்ஸ்பிளான்ட் நடந்திருக்கு. இது வந்து ஃபஸ்ட்டு முறைகேடு. என்னன்னா, சீனியாரிட்டி அடிப்படையில் தான் கொடுக்கணும். சீனியாரிட்டி அடிப்படையில் கொடுக்கும்போது கூட நான் வந்து அப்படி கொடுக்கக்கூடாது. காரணம் என்னென்னா, நான் வந்து என்னோட ரத்த சொந்தங்களுக்கு மட்டும்தான் கொடுக்கணும். அதை தாண்டி நான் கொடுக்குறது முறைகேடு. புரியுதில்ல? அப்படி நான் சிலர் வந்து என்னென்னா, இறக்கும்போது என்னோட கிட்னி எல்லாம் உடம்பு தானங்கள் எல்லாம் தானம் பண்ணுறோன்னு பேரில் அப்படி கொடுக்கும். உடல் உறுப்புகளை தானம் பண்ணுறேன்னு கொடுக்கலாம், அதை கொடுக்கலாம். ஆனால் நான் அப்படி கொடுக்குறது முறைகேடு. அந்த பட்சத்தில் அவுட் ஆஃப் த வே போய் இந்த மாதிரி யாரோ கேட்குறாங்க, ரேண்டமாக கொடுத்துட முடியாது. முறைப்படி பார்த்தா என் பணத்துக்காக என்னோட ஆர்கன்ஸை விற்க முடியாது. அதுதான் இந்தியாவில் அரசியல் அமைப்பு சட்டம் சொல்லுது. அந்த தோட்டா THOT அந்த சட்டம் சொல்கிறது என்னென்னா, உங்களுடைய உறுப்புகள் டிஷ்யூஸ் எதுவுமே நீங்கள் வந்து கமர்ஷியலாக விற்க முடியாது. அன்டில் நீங்கள் உயிரோடு இருக்கிறது வரைக்கும் விற்க முடியாது. விற்றீங்கன்னா அது குற்றம். ஸோ அப்போ அதில் வந்துருதா, ஃபஸ்ட்டு சீட்டிங் பார்த்துட்டோம். அவங்க வந்து எப்படி ஆசையை தூண்டி உங்ககிட்ட 2 சைடுமே ஆமாம் பண்ணுறாங்கங்கிறது. ரெண்டாவது விஷயம், 40 லட்ச ரூபா 50 லட்ச ரூபா முறைகேடு. உங்ககிட்டேருந்து 50 லட்சம் வாங்கிடுறான், ஹாஸ்பிட்டல் போகிறது எனக்கு 2 லட்சம் 3 லட்சம் கொடுத்துட்றான். எனக்கு நாதியேற்று நான் நிற்கிறேன், நடு தெருவில் நிற்கிறேன், என்னால் யாருக்கிட்டே போய் முறையிட முடியாதுன்னு கேட்க முடியாது. அப்படி ஒரு சுச்சுவேஷனில் மாட்டிடுறேன். மூணாவது சினாரியோவில் வந்துடலாம். நீங்கள் வெள்ளைக்காரனாக இருக்கீங்கன்னு வைங்களேன். சரி. அங்கே தான் டிமாண்ட் அதிகமாக இருக்குது. என்னங்க வெளிநாட்டில் மெடிக்கல் டூரிசம் வருவாங்க நெல்சன். ஸோ அவங்களுக்கும் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி இருக்குங்களா? ஆமாம், ஆக்சுவலாக மெடிக்கல் ஹப்பு நம்ம தமிழ்நாடு, இந்தியா, அதில் குறிப்பாக தமிழ்நாடு, இந்தியா, அதில் குறிப்பாக தமிழ்நாடு. இந்த பள்ளிப்பாளையம் ஏன் இங்கே அவ்வளோ ஃபேமஸ்னா, இந்த ஹாஸ்பிட்டலோட தொழிலே அதுதான். இவனுங்க காலேஜ் என்னென்ன கட்டி என்ன சாம்ராஜ்யம் பண்ணுறது. ஏன்னா இது பல வருஷமாக நடந்துட்டுருக்கு, இன்றைக்கி தான் வெளில தெரிஞ்சிருக்கு. 10 ஆண்டுகளுக்கு முன்னாடி கொடுத்தவனும் தனலட்சுமிக்கு தான், இப்போ கொடுத்தவனும் தனலட்சுமிக்கு தான், சித்தாருக்கு தான். அப்படிங்கிற பட்சத்தில் அவன் இப்படி தான் ரோல்ஸ் ராய்ஸ் கார் வாங்கியிருக்கான், இப்படி தான் காலேஜ் கட்டியிருக்கான். இல்லை, இப்போ நீங்கள் சொல்கிறப்போ எனக்கு என்ன தோணுது, ஒரு இடத்துல ஒரு விஷயம் ஃபேமஸாக ஒரு தொழில் நடக்குதுன்னா பக்கத்து ஊருக்கு பரவும், அந்த ஸ்டேட்டில் பரவும், பக்கத்து மாநிலங்கள் வருவாங்க. இது நீங்கள் சொல்கிற மாதிரி வேரூன்றி போய் பல வருடங்களாக நடக்கிறதுனால தான் வெளிநாடு வரைக்கும் இந்த பள்ளிப்பாளையத்துக்கு போனால் பண்ணிக்கலாம்னு தெரிஞ்சு நீங்கள் சொன்ன வெள்ளைக்காரன் வந்து பண்ணிட்டு போகிறான். இது அந்த அளவுக்கு எக்ஸ்பேண்ட் பண்ணிட்டான் தொழிலை, பெரிய லெவல் இன்டர்நேஷனல் லெவலுக்கு கொண்டு போயிட்டான். இப்போ நம்ம இந்த படம் பார்த்துருப்போம், கூலி படம். கடைசியில் பார்த்தா இவங்க இந்த தொழில் மட்டும் பண்ணல, இதை ஊரை ஏமாத்துறது ஏதோ பண்ணுறாங்க. ஆனால் அதுக்கு பின்னாடி வேற ஹார்ட் டிரான்ஸ்பிளான்ட் அது இதுன்னு சொல்லிட்டு டாக்குமெண்ட். அதே மாதிரி தான் டாக்குமெண்ட்டுக்குள்ள முறைகேடு. அதாவது என்னன்னா, நீங்கள் வந்து வெள்ளைக்காரன்னு வச்சுக்கோங்க. சரி. என்ன பண்ணுறாங்க, என் கிட்னியை எடுத்துட்டு ஹாஸ்பிட்டலில் ஃபோர்ஜரி நடக்குது. அந்த ஃபோர்ஜரி எப்படி நடக்குதுன்னா, நான் கொடுக்கக்கூடிய பர்சன் நீங்கள் என்னோட ரத்த சொந்தங்கிறது மாதிரியே கிரியேட் பண்ணுறாங்க. எப்படின்னா, நீங்கள் எனக்கு பையன் மாதிரியோ இல்லை தம்பி மாதிரியோ இல்லை ஏதோ ஒரு விதத்தில் ரத்த சொந்த மாதிரி ஒரு டாக்குமெண்ட்டை கிரியேட் பண்ணுறாங்க. ஆதார் கார்டு நம்பர் எல்லாத்தையும் ஃபோர்ஜரி பண்ணுறாங்க. கிரியேட் பண்ணி எந்த ஒரு கிராஸ் செக்கும் பண்ணாமல் எனக்கு கிரியேட் பண்ணுறதே ஃபேக்கு. அப்போ எது கிராஸ் செக் பண்ணணும் அப்படிங்கிற பட்சத்தில் ஹாஸ்பிட்டல் அந்த ரெக்கார்டை மெயின்டைன் பண்ணிருக்காங்க. ஸோ இப்போ யாராவது செக்கிங் வந்தாச்சுன்னா, ஆமாம் சார் இவங்ககிட்டேருந்து வாங்கி நான் அவங்களோட ரத்த சொந்தமான தம்பிக்கு கொடுத்துருக்கோம், அப்பா அந்த ஃபேக் டீட்டெயில்ஸ் எல்லாமே செட் பண்ணி வச்சுருக்காங்க. ஓகேவா? ஆனால் அதுக்கப்புறம் இப்போ மாட்டினதுக்கு அப்புறமா தெரியுது அந்த ஃபேக் டீட்டெயில்ஸ் எல்லாம் பார்த்தா எல்லாம் ஃபேக்கு. எல்லாம் இப்படி ஒரு பர்சனே இல்லை அப்படிங்கிற பட்சத்தில் நீங்கள் இல்லை, நீங்கள் வெள்ளைக்காரனுக்கு போய் என் கிட்னி வந்து 50 லட்சம் 1 கோடி ரூபாய்க்கு அவன் வித்துட்டான். சரி. எனக்கு 2 லட்சம் கிடச்சிருக்கு. இது ஒரு முறைகேடா? டாக்குமெண்ட்ஸை ஃபோர்ஜரி பண்ணிட்டாங்க, சீட் பண்ணிட்டாங்க, ஆசை வார்த்தைகளை சொல்லி சீட் பண்ணிட்டாங்க. தோட்டா ஆக்டுக்கு கீழே என்னை வந்து என்னென்னா, என்னோட உறுப்புகளை வந்து நான் அப்படியே உங்களுக்கு வித்துடுறேன். இத்தனை முறைகேடு வந்திருக்கு. செக்ஷன் 18, 19, 20 பல செக்ஷன்ஸ் வந்து என்னென்னா 10லேருந்து 20 ஆண்டுகள் தண்டனை,
ஜெயில் தண்டனை, ஃபைனு கிட்டத்தட்ட 20லேருந்து 50 லட்சம் ரூபாய் ஃபைனு. ஏன்னா பல குற்றங்களுக்கு உள்ளாக்கப்பட்ட விஷயத்தை தான் இவங்க பண்ணிட்டு இருக்காங்க. பண்ணதுக்கப்புறமா அந்த ஆணவத்தில் தான் இன்னைக்கு அந்த தொகுதி எம்எல்ஏ மக்கள் மத்தியில் நாங்கள் அப்போ எப்போ ரோல்ஸ் ராய்ஸ் கார் வாங்குறது, நீ கார் வாங்குறதுக்காக ஏன் கிட்னி தான் கிடச்சாடா, இவ்வளோ குற்றங்களை செஞ்சுட்டு இன்றைக்கி வந்து நாங்கள் இந்த கார் வாங்குறதுக்காக நாங்கள் பண்ணுறோம். எங்கள் அப்பா ஓட்டுற காருன்னு தெரியுமா, 14 கோடி ரூபா. ஆக்சுவலாக இவ்வளோ ஃபோர்ஜரி பண்ணி தான் கடைசியில் வந்து இந்த மாதிரி ஒரு ஆணவ போக்கில் ஒரு ஸ்டேட்மெண்ட் சொல்கிற அளவுக்கு வந்து நிற்குது. கடைசி பாதிக்கப்பட்டது யாருன்னா பாமர மக்கள். ஸோ இப்போ நீங்கள் ஒரு லா படி பார்த்தா நம்ம அது மாதிரி கிட்னி கொடுக்கறதே தப்பு அப்படின்னு சொல்கிறப்போ, நான் கிட்னி மட்டும் கிடையாது, எந்த உறுப்பும் கொடுக்கறதே தப்புன்னு சொல்கிறப்போ அதுவே பனிஷபிள் ஒரு அஃபென்ஸ் தான் தெரியுது நீங்கள் சொல்கிறத பார்த்தா. அப்படி இருக்கிறப்போ பாதிக்கப்பட்டிருக்கேன் நான் இந்த ஒரு இதில் மாட்டிக்கிறேன் ட்ராப்பில், என்னால் போய் கம்ப்ளைண்ட் கொடுக்க முடியாது. பட் அப்படி வந்து போயிட்டு நான் கம்ப்ளைண்ட் வந்து மனமோ வந்து தைரியமாக கொடுக்குறேன்னு வச்சுக்கோங்க, பரவாயில்ல நான் பண்ண தப்புக்கு தண்டனையும் ஏற்றுக்கிறேன்னு, என்ன தண்டனை கிடைக்கும், எந்த மாதிரியான ஒரு ப்ராசஸை அண்டர்கோ பண்ண வேண்டிய இருக்கும் அப்படின்னு சொல்லி. ஏன்னா நிறைய பேர் முன் வரணும் இல்லைங்க இதை பற்றி பேசுறதுக்கு. முதற்கட்டமாக ப்ரியாரிட்டியாக வந்து இப்போது ஒரு சைக்கிளும் ஒரு காரும் இடிச்சிட்டாங்கன்னு வைங்களேன், சைக்கிள் இடிச்சிட்டாங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக யாருக்கு மேலே மக்கள் கொஞ்சம் கோவப்படுவாங்கன்னா கார் மேலே. என்ன பொதுமக்களாக இருந்தா, ஏன்னா போலீஸாக இருந்தால் வேற மாதிரி, யாராக இருந்தாலும் சரி. ஆனால் சட்ட ரீதியாக என்னென்னா ஆப்ரேஷன் பண்ணவன், ஹாஸ்பிட்டலு, புரோக்கரு, உடந்தையாக இருந்த அனைவரும் முதல் குற்றவாளிகள். சரி, கொடுத்தவங்க அடுத்தது தான் செகண்டில் வருவாங்க. ஏன்னா இவன் வறுமையில தான் கொடுக்குறான், அவன் காசுக்கு வேண்டி பண்ணுறான். ஹாஸ்பிட்டல் நிர்வாகம், எம்டி, டாக்டர்ஸ், யார் அந்த ஆப்ரேஷன் பண்ணா, ப்ளஸ் புரோக்கர், 2 புரோக்கரை பிடிச்சிருக்காங்க. அது முக்கியமாக ஆனந்தன். சரி, அவரோட வாய்ஸ் ரெக்கார்ட்ஸு, கால் ரெக்கார்டிங் எல்லாத்தையும் டிரான்சாக்ஷன் எல்லாத்தையும் வச்சு தான் பிடிச்சிருக்காங்க, தெளிவாக பிடிச்சிட்டாங்க. ஸோ அப்படி இருக்கிற பட்சத்தில் இவங்களுக்கு தண்டனை வந்து மினிமம் 10 to 20 years ப்ரிசன் கிடச்சிரும். தாண்டி மினிமம் 10 to 50 lakhs வரைக்கும் ஃபைன் அமௌண்ட் வந்துடும் ஒரு நபருக்கு. நான் சொல்கிறேன், இது மாதிரி எத்தனை நபருக்கு, பல்லாயிரம் பேருக்கு பண்ணியிருக்கான். அவன் சொன்னது வந்து 234 பேருக்கு நான் இது வரைக்கும் கிட்னி டிரான்ஸ்பிளான்ட் பண்ணியிருக்கோம் அப்படிங்கிறது வந்து யார் சொல்கிறா, மணச்சநல்லூர் தொகுதியோட எம்எல்ஏ சொல்கிறாரு, அவர் வாயாலே சொல்கிறாரு, ஸ்ரீனிவாசாவோட பையன் சொல்கிறாரு. அப்படி சொல்லும்போது அதை தாண்டி எத்தனை இருக்கும் கணக்கு காட்டுவாங்க. இல்லை 200 கோடி சொத்து இருக்கு, 500 கோடி சொத்து இருக்குன்னு. ஆனால் பின்னாடி பார்த்தாச்சுன்னா 1000 கோடி சொத்து இருக்கும். அப்படி இருக்கிற பட்சத்தில் இத்தனை கவுண்ட் ஒரு கவுண்ட் பண்ணதுக்கு தான் நான் சொன்னேன் இந்த சட்டங்கள், இந்த மாதிரி ஃபைனு, இந்த அமௌண்ட் எல்லாமே, இம்ப்ரிஸ்மெண்ட், ஜெயில் தண்டனை எல்லாமே. இத்தனை கவுண்ட் பண்ணியிருக்கான்னா, அவனே ஸ்டேட்மெண்ட் ஒத்துக்கிறான்னா அதோட கவுண்டிங் ஆயுள் தண்டனை எங்கேயே போயிடும். ஸோ ஒரு டீசர் தான் நம்ம பார்த்துருக்கோம், மேலோட்டமாக தான் தெரியுது. பல ஆண்டுகளாக நடந்துட்டு இருக்கு. அந்த மக்களோட வறுமையை இவன் பயன்படுத்தி பண்ணிட்டு இருக்கான். இன்னைக்கு தான் வெளில தெரியுது. எல்லாரும் சொல்கிறாங்க 50,000த்துக்கு கொடுத்தேன், 1 லட்சத்துக்கு கொடுத்தேன், 2 லட்சத்துக்கு கொடுத்தேன்னு. அது எப்படி இவன் பயன்படுத்துகிறாங்க பாருங்களேன். நீ காலேஜ் கட்டி மக்களை படிக்க வச்சு ஃபீஸ் வாங்கி நீ பண்ணியா, ஓகே. எத்தனையோ காலேஜஸ், எத்தனையோ பெரிய பெரிய முதலாளிகள் பண்ணிட்டு இருக்காங்க, சக்ஸஸாக பண்ணிட்டு இருக்காங்க. உனக்கு மக்களோட கிட்னியை திருடி தான் உனக்கு ரோல்ஸ் ராய்ஸ் கார் வாங்கணும்னா அப்போ அதோட அந்த மனநிலையை பாருங்களேன். அதையும் சொல்லி காட்டணும்னா இல்லைங்க, அவங்க எஜுகேஷனல் இன்ஸ்டியூஷன் இந்த செயின் இருக்குல்ல, அது வந்து சும்மாலாம் இல்லைங்க, நல்லா ஓடிட்டு இருக்க ஒரு லாபம் ஈட்டக்கூடிய ஒரு அந்த காலேஜ் ஆஃப் இன்ஸ்டியூஷன்ஸ் தான் வச்சுருக்காங்க அவங்க. ஆனால் அதையும் அவங்களுக்கு பாருங்கள், அந்த க்ரீடு வந்து பொறுக்கல. ஒரு ஹாஸ்பிட்டல் அப்படிங்கிறது நீ அதை லாபத்தை ஈட்டிக்கோ, ஒரு சேவை மனப்பான்மையில் தான் ஒரு ஹாஸ்பிட்டல் நடக்கணுன்றத நம்ம சொல்லிட்டு இருக்கோம். அப்படி இருக்கிறப்போ அந்த ஹாஸ்பிட்டலில் நீங்கள் சொன்ன மாதிரி ஏதாவது ஃபீஸ் அதிகம் வச்சா கூட பரவாயில்ல பேஷண்ட்ஸுக்கு. பட் கிட்னி திருடி இவங்க வந்து டபுள் மடங்கு ஆக்கலாம் தங்களோட சொத்துக்கள்னு நினச்சி சொந்த ஊர் மக்களே ஆசை. திமுகவில் இருக்கும் அமைச்சர்கள் எல்லாருமே 1000 கோடி 5000 கோடி 1 லட்சம் கோடின்னு சம்பாரிச்சிட்டான். நம்ம மட்டும் ஹாஸ்பிட்டலையும் காலேஜையும் ரன் பண்ணிட்டு இருக்கோம், நம்பி இருக்கோம். ஏதோ 100 கோடி 50 கோடின்னு வருமானம் வந்துட்டு இருக்கு. நம்ம என்னைக்கு 1000 லட்சம்னு சம்பாதிக்கிறது. சரி ஒன்று பண்ணலாம், நம்ம அதிகத்தில் இருக்கோம், மேலே இருக்கிறவன் மலையை கொள்ளடிக்கிறான், விற்கிறான், என்ன வேணாலும் பண்ணுறான். நம்ம ஏன் இந்த மக்களோட வறுமையை போக்குறோன்னு பேரில் இதை பண்ணக்கூடாது அப்படிங்கிற ஒரு தாட் வருது. அது பேராசை. ஏன்னா உண்மையிலே தனலட்சுமி ஸ்ரீனிவாசா ஹாஸ்பிட்டல் அந்த இன்ஸ்டியூஷன் எல்லாத்தோட ஓனர் வந்து ரொம்ப கஷ்டப்பட்டு மேலே வந்தவர். ஓகே, அப்போது கஷ்டப்பட்டு மேலே வந்ததுக்கப்புறமா ஆசை அதிகபட்சமாக பேராசையாக மாறுது. ஸோ பேராசையாக மாறும்போது எண்ட் ஆஃப் தி டே என்ன ஆகுதுன்னா, இந்த மக்களுடைய கிட்னியில் வந்து கை வைக்கிறாங்க. சம்பாரிச்ச போக அந்த ஊர்லேயே அவங்க தான் ரோல்ஸ் ராய்ஸ் கார் வச்சுருக்காங்களாம். அப்படிங்கிற பட்சத்தில் அந்த ஆணவம் இன்னும் வருது. அடுத்து என்ன வாங்கலாம், எவன் கிட்னியை திருடலாம். அந்த லைசன்ஸு டெம்பரரியாக தான் இப்போ கேன்சல் பண்ணியிருக்காங்க 2 ஹாஸ்பிட்டலுக்கும், சித்தாருக்கும் இவனுங்க பெரம்பலூரில் இருக்கிற தனலட்சுமி ஸ்ரீனிவாசா ஹாஸ்பிட்டலுக்கும். பெர்மனெண்ட்டாக கேன்சல் பண்ணணுங்கிற கோரிக்கை தான் எல்லாரும் வைக்கிறது. அதுதான் பண்ணுவாங்கன்னு நினைக்கிறேன். ஒரு லேடி தான் இன்வெஸ்டிகேட் பண்ணிட்டு இருக்காங்க. உங்களுக்கு நம்பிக்கை இருக்கா பண்ணுவாங்கன்னு? ஒரு ஐடியா. மெயின் ரோட்டில் ஹார்ட் ஆஃப் த சிட்டி சென்னையில் ஒரு பையனை ரேஞ்ச் ரோவர் காரால் ஏற்றி கொண்ட ஒருத்தனுக்கே கரெக்டான தண்டனை கிடைக்கல. அவன் சிசிடிவி கேமராலாம் இருந்தும்
பல முரண்பாடுகள் இருக்கும்போது அவனுக்கான அந்த சொல்யூஷன் அந்த இழப்பீட இழந்த அந்த பையனை இழந்த குடும்பத்துக்கு கிடைக்காத பட்சத்தில் பாமர மக்களுக்கு இந்த அளவு போராடுற மக்களுக்கு ஒரு நீதி கிடைக்குமான்னு கேட்டால் கேள்விக்குறி தான். ஆனால் சாதாரண கேஸ் இல்லைங்க இது. ஏங்க பல யாருமே நூற்றுக்கணக்கான கிட்னி அது யாருமே பேசல. எனக்கு புரியலை என்னன்னா, இப்போ நான் அந்த விஷயம் பேசினேன், ஒரு 10 லட்சம் பேர் பார்த்தாங்க. இன்றைக்கி நம்ம கிட்டத்தட்ட ஒரு வார காலகட்டத்துக்கு அப்புறமா இன்றைக்கி நம்ம அதை பேசுகிறோம். இதை எத்தனை பேர் பார்க்க போகிறாங்கன்னு தெரில. ஒரு 50,000 பேர் 1,00,000 பேர் பார்க்குறாங்கன்னு வைங்களேன். நாளைக்கு இந்த பிரச்சனையை மக்கள் தொடர்ந்து பேசணும். இப்போ நம்ம 2 பேர் மட்டும் பேசுறது மூலமாக எந்த மாற்றமும் வரப்போதில்லை. இப்போ இதில் ஒரு 10 லட்சம் பேர் பார்த்தான், அதில் ஒரு 10 லட்சம் பேர் பார்த்துட்டாங்கன்னா அடுத்த நாள் இன்னொரு வேலையை பார்த்துட்டு போயிடுறாங்க. நியூஸ் ஃபோக்கஸ் பண்ணணும், பல அதை தொடர்ந்து ஃபாலோ அப் பண்ணணும், என்ன ஆச்சுன்னு மக்கள் பேசணும். அப்படிங்கிற பேசாத பட்சத்தில் அவன் நடு ரோட்டில் வந்து இப்படி தான் பண்ணுவான். ஓகே, இப்போ இது நடக்கிறப்போ நீங்கள் என்ன சொல்கிறீங்க, ஒரு 10 வருஷமாக நடந்துட்டுருக்கு, நூற்றுக்கணக்கான பேர் மணி வந்து கண்ணா பின்னான்னு இன்வால்வ் ஆகிருக்கு. அப்படி இருக்கிறப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா அரசு பதவிகளில் இருக்கக்கூடியவங்க, அதிகார பதவிகளில் இருக்கக்கூடியவங்க, காவல்துறையில் இருக்க சில பேர், இந்த மாதிரி வந்து முக்கியமான நபர்களோட உதவியின் மூலியமாக தான் இதை வந்து ரொம்ப நாளாக இந்த ராக்கெட்டை வந்து கண்டினியூ பண்ணியிருக்க முடியும். அந்த வகையில் பல பேரும் கனெக்டடாக இருப்பாங்கல்ல, இதில் ரிட்டையர்ட் ஆகி போனவங்க கூட நிறைய பேர் கனெக்டடாக இருப்பாங்க. எப்படி எல்லாருமே மாட்டிக்கலாம் அப்படின்னு சொல்லி விடுவாங்க இந்த கேஸை. ஸோ முடிஞ்ச அளவுக்கு இதை வந்து மண்ணை போட்டு மூட தானே பார்ப்பாங்க. அதுதான் நானும் சொல்கிறேன், மூடிடுவாங்கன்னு நான் சொல்கிறேன். ஏன்னா பல பேர் இதில் கையை நீட்டு காசு வாங்கியிருப்பாங்க. ஏன்னா அத்தாரிட்டிஸோட துணை இல்லாமல் இது வந்து முழுக்க முழுக்க அந்த ஹாஸ்பிட்டல் வந்து மட்டுமே செஞ்சதுன்னு சொல்ல முடியாது. மன்னர் தான் இதை செய்கிறாங்கன்னு பட்சத்தில் மந்திரிகள் டக்குன்னு வாங்க முடியாது. அந்த பெரம்பலூர் திருச்சியோட பெரும் தலைகள் இவங்க தான். எம்எல்ஏ அவர் தான், அவங்க அப்பா தான் பெரும் தலை அப்படின்னு சொல்லிட்டு இவர் ஆணவமாக பேசுகிற மாதிரி அவங்க அந்த பிம்பத்தை கிரியேட் பண்ணி வச்சுருக்காங்க. அவங்க தான்னா அந்த மக்களை கெக்க பக்கன்னு சிரிச்சிட்டு இருப்பாங்க. அந்த மாதிரி தான் வறுமையில் இருக்கிற மக்களுக்கு இவங்கெல்லாம் அப்படி தான் தெரிவாங்க. அப்படிங்கிற பட்சத்தில் எப்படி ஒரு போலீஸ் அதிகாரியோ யாரோ வாய்ஸ் அவுட் பண்ணுவாங்க, இவங்க அதை ஈஸியாக ஆஃப் பண்ணிடுவாங்க. ஏன்னா இது சாதாரண குற்றம் கிடையாது. இப்போ எனக்கு ஒருத்தவங்களோட கிட்னியை திருடிட்டாங்கன்னா ஓகே, சரி ஏதோ ஒன்று ஆசைக்காக பண்ணிட்டான், அதுவும் தண்டனை தான், குற்றம் தான். இத்தனை 1000 மக்களோட கிட்னியை திருடி ஒரு ஒட்டுமொத்த பள்ளிப்பாளையம் அப்படியே அது வந்து கிட்னி திருட்டு பாளையம் மாதிரி ஆயிடுச்சு. அந்த ஒரு பள்ளிப்பாளையம் சிக்கனோட பள்ளிப்பாளையம்னா கிட்னி தான் ஞாபகம் வருது. இப்போ அப்படி இது பண்ணும்போது அதுக்கான அவங்களுக்கான தண்டனை கிடைக்குமான்னு கேட்டால் சட்ட ரீதியாக நம்ம பேசினா கூட பேசலாம். 10 வருஷம் 20 வருஷம் தண்டனை கிடைக்கும். பல கேஸை பார்க்கும்போது அவனுக்கே தண்டனை கொடுக்காம பெயில கொடுத்துட்டு இருக்கும்போது நீங்கள் சுற்றி வளைக்கிறீங்க. நான் ஓப்பனாக சொல்கிறேன், சந்தேகங்க. நம்ம பேசுகிறோம், நம்ம மன திருப்திக்காக பேசுகிறோம். தண்டனை வந்து கிடைக்கிறது வந்து சந்தேகம் தான். பார்க்கலாம், நீதித்துறை வந்து ரொம்ப பவர்ஃபுல்லானது. கிட்டத்தட்ட 2 வாரத்துக்கு முன்னாடி இந்த நியூஸ் வந்துருச்சு. கரெக்டாக 2 வாரத்துக்கு நியூஸ் வரும்போதே நம்ம பேசணும். நானும் பேசினேன். இன்னைக்கு யார் பேசுகிறா? ஆனால் அவர் பேசுகிறாரு, திமிரா பேசுகிறாரு. அப்போ எந்த நடவடிக்கையும் எடுக்கல இல்லை. ஆனால் இன்வெஸ்டிகேஷன் போயிட்டுருக்குங்கிற அது ஒரு பக்கம் போயிட்டுருக்கு. ஆனால் என்ன நடவடிக்கை எடுத்திருக்காங்க? கைது பண்ணாங்களா? பெர்மனெண்ட்டாக லைசன்ஸை கேன்சல் பண்ணாங்களா? எதுவும் கிடையாது. மக்கள் வீக்கான நடவடிக்கை எல்லாமே. ஸோ இதில் வேறு அமைச்சர் சொல்லியிருக்காரு, அவர்கிட்ட கேள்வி எழுப்பப்பட்டப்போ கிட்னி திருட்டுன்னு சொல்லாதீங்க, கிட்னி முறைகேடு அப்படின்னு நாங்களும் தான் சொல்கிறோம். இந்த கிட்னி முறைகேடை வந்து கிட்னி திருட்டுன்னு யாராவது தப்பாக எடுத்துக்காதீங்கப்பா, அது உன்னதமான ஒரு கிட்னி முறைகேடு அப்படின்னு நம்ம சொல்லிக்கலாம். இன்னொன்று, இந்த பர்டிகுலர் கேஸ் பற்றி நம்ம பேசுகிறோன்னு இல்லாமல் நெல்சன், இது ஒரு அவேர்னஸாகவும் வச்சுக்கலாம். நம்ம வறுமையின் கீழே இருக்கிறோம் அப்படின்னா வந்து பார்த்திங்கன்னா நம்மளோட உடல் உறுப்புகளை வந்து இந்த மாதிரி வந்து முறை இல்லாத வகையில் வந்து விற்பனை செய்கிறது தவறு, சட்டப்படி குற்றம். இன்னொரு பக்கம் நம்மளுக்கு ஆர்கன் டொனேஷன் தேவைப்படுது, நம்ம உடம்புக்கு தேவைப்படுதுன்னா கூட அது முறைப்படி செய்யணும் அப்படிங்கிற அவேர்னஸ் இந்த கேஸ் மூலியமாக வெளில வந்துச்சுன்னா அதுவும் எனக்கு ஒரு நல்ல விஷயம். நிறைய போய் சேரணும், பகிரணும், போய் மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்க்கணும். அந்த விளிம்பு நிலை மக்கள்கிட்ட இதுக்கான புரிதல் வரணும்னு நம்புகிறேன். அது இன்னும் கொண்டு போய் சேர்க்கப்படணும்னு விரும்புகிறேன். இல்லை பார்க்கலாம், இந்த கேஸ் என்ன ஆகுது அப்படிங்கிறத பொறுத்து இருந்து பார்ப்போம். இன்னொன்று, நம்ம அடுத்த வாட்டி இந்த கேஸே நம்ம சொன்னீங்கல்ல, அந்த ரேஞ்சில் ஒரு காரில் இடிச்சு தூக்கினானே அண்ணா நகரில், அந்த திமுக பிரமுகரோட பேரன் தனசேகரனோட, அது என்ன ஆச்சு நம்ம ஃபாலோ பண்ணி அந்த கேஸை பற்றி நீங்கள் படிங்க. நம்ம வந்து அடுத்த வாட்டி மீட் பண்ணுறப்போ அதை பற்றி வந்து பேசணும், விடக்கூடாது. பேச மட்டும்தான் நம்மளால் பண்ண முடியும். அதையும் வந்து நம்ம பண்ணாமல் விட்டா அப்படி. ஸோ தொடர்ந்து இந்த மாதிரி விஷயங்களை பற்றி பேசுவோம். மிக்க நன்றி இன்னைக்கு வந்தது. நன்றி.